என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு 5 சப்ஸ்கிரைபர்ஸோட பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேசி. ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு 5 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேசலான் இருக்கேன். அண்ட் என்னோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைபர் பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மண்ணோட மற்ற வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்க. அண்ட் வாங்க ரொம்ப வளவலான்னு பேசலாம், அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்டா வந்து ராமலிங்கம் அப்படின்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இவங்க வந்து என்கிட்ட வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகே ஷூர் ஷேர் பண்றேன் சொல்லுங்கன்னு சொன்னோடனே என்ன சொல்றாங்கன்னா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பெர்மிஷன் சிஸ்டர். இது என்னோட ஸ்கூல் டேஸ்ல நடந்த மூமெண்ட் காமெடியா இருக்கும். என்ன கோவணமோட அடி வாங்கின மூமெண்ட். ஓகே இப்ப நினைச்சா கூட சிரிப்பா இருக்கு. ஆக்சுவலா அந்த கோவணம் பனிஷ்மெண்ட் யாரோட தான் நான் பேசினேன்னு நினைக்கிறேன், சாரி ஞாபகம் இல்ல பேரு. ஸோ அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து அவரோட ஸ்கூல் டேஸ்ல வாங்கின பனிஷ்மெண்ட் வந்து ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் டேஸ்ல 1998 நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். ஐ திங்க் என்னோட பேட்ச்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரு பாய்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். நாங்க சரியாவே படிக்க மாட்டோம். பசங்கனாலே சரியா படிக்க மாட்டாங்க தான். எல்லா எக்ஸாம்லயும் கம்மி மார்க் அப்புறம் ஃபெயில் தான். பேப்பர் தரும்போதுல எப்படியும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மேம் கிட்ட அடி வாங்காம இருந்ததே இல்லை. அதுலயும் சோசியல் மேம் பட்டெக்ஸ்ல அடி வாங்கிடுவாங்க. ட்ரௌசர் கிழிஞ்சு பட்டெக்ஸ் ஸ்கின்லயே அடி விழும், பிளட்டே வந்துடும். ஓகே, ஒன் டே இதே மாதிரி பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன். நான் ஸ்கூல் 1 வீக்கா போல, அன்னைக்குதான் போனேன். இது வந்து பெரிய துயரமான சம்பவம். நம்ம வந்து என்ன சொல்றது, லீவ் போட்ட அன்னைக்கெல்லாம் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. பேப்பர்லாம் கொடுத்து முடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சு ஸ்கூலுக்கு வருவோம். பட் அன்னைக்குதான் வந்து பேப்பரே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய துயரமான சம்பவம் ராமலிங்கம் சார் லைஃப்ல நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி சோசியல் அப்புறம் பிசிக்ஸ் மேக்ஸ்ல ஃபெயில். சோசியல் மேம் வந்து பேப்பர் தந்தாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 4 மெம்பர்ஸ் ஃபெயில். எங்களை முன்னாடி வர சொன்னாங்க, அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் தராங்கன்னு தெரிஞ்சு ட்ரௌசருக்குள்ள 3 டவுசர் போட்டு வந்துட்டாங்க. 10th படிக்கும்போது ட்ரௌசரா என்கிட்ட சொல்லவே இல்லை. மேம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒருத்தனை அடிக்க ஸ்டார்ட் பண்ணா, அவன் ரியாக்ஷன் இல்லாமலே ஜாலியா இருந்தான். 2 ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அவனும் நோ ரியாக்ஷன். மேம்க்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னடா நடக்குதுங்க, பயபுள்ள மாட்டிக்கிட்டான். என்னடா எல்லாம் கத்தாம ஜாலியா இருக்கீங்க, நான் அடிச்சா எல்லாரும் பட்டெக்ஸ் கிழிஞ்சு கத்துவாங்க, நீங்க என்ன ஜாலியா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஏதோ பண்றீங்க சொல்லுங்க, இல்லைன்னா அடி இன்னும் ஃபேஸ்லயும் விழுன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்த பயந்து நாங்க உள்ள எக்ஸ்ட்ரா டவுசர் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடிஞ்சு மேம்க்கு செம்ம டென்ஷன். எல்லாரையும் டவுசரை கட்டி ஜட்டியோட நிக்க சொல்லிட்டாங்க. 10th ஸ்டாண்டர்ட்லயா? ஓ மை காட். ஃப்ரெண்ட் எல்லாரும் கட்டி ஜட்டியோட நின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்றுட்டாங்க. ஓகே, நான் அப்போ கோவணம் கட்டியிருந்தேன். ஏன்னா நான் வில்லேஜ். ஸோ எப்பவும் 1998ல ஓ மை காட். ஸோ எப்பவும் கோவணம் தான் கட்டுவோம். ஸோ கோவணம் கட்டியிருந்தேன். டவுசர் கலட்டட்டும். எல்லாரும் கோவணம் கட்டியிருக்கிறத பார்த்து சிரிச்சாங்க. கலட்டுனதும் அந்த ஸ்ட்ரிக்டான சோசியல் மேமே சிரிச்சுட்டாங்க. ஏன்னா இது ஜட்டி கூட போட மாட்டியா, இப்படி கோவணம் கட்டியிருக்கேன்னு கிண்டல் பண்ணாங்க. நான் சரி அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் அப்பயும் விட எங்க ஷர்ட்ல மேல தூக்க சொல்லி பட்ல விட்டாங்க அடி 4 பேருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் ஜெட்டி பேக்ல கிழிஞ்சு பிளட்டு, அவ்வளோ அடி. ஜெட்டி போட்ட அவங்களுக்கே அடினா உங்களை பத்தி நினைச்சா பாவம். நான் கோமணம் வேற, என் ஷர்ட்டை தூக்க சொல்லி பட்டெக்ஸ்லயே விட்டாங்க அடி. கோமணம் வேற, சோ பொம்மல அடி. எப்பா பாருங்க, ஐயோ லைஃப் மறக்க முடியாது அடி. கோவணமே பின்னாடி கலந்து தொங்கிருச்சு. அப்படி ஒரு அடி. கோவணம் நல்லா பின்னாடி ஃபுல் அடி அண்ட் பிளட் தான். கிளாஸ் மரத்துக்கு
அடியில தான் இருக்கும். இப்படி ட்ரௌசர் எக்ஸ்ட்ரா போட்டு என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, எல்லாம் ஜெட்டியோட ஈவினிங் வரைக்கும் முட்டி போடுங்கன்னு சொல்லிட்டாங்க மேம். மேம் கிட்ட நான் கெஞ்சினேன், கதறினேன், நான் எதுவும் பண்ணலன்னு. கோமனை வேற மேம் மானம் போகுதுன்னு விட்டுருங்கன்னு சொன்னேன். அதுக்கு மேம் கோமனமோட முட்டி போடுறா ரேஸ்கல் அப்படின்ட்டாங்க. ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன்? Do what I say. ஆஃப்டர்நூன்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கோமணத்தோட நீல் டவுன் போட்டேன். ஓ மை காட். கிளீனிங் பண்ற அக்காலாம் பார்த்து இங்க கிண்டல் பண்ணாங்க. அதுவும் கோமணம் இருக்கிறத பார்த்து எனக்கு பசங்க கோமணம் குமரன் நிக்னேம் அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த இன்சிடென்ட். ஆனா இப்ப காமெடியா இருக்கு. பிடிச்சி இருந்தா உங்க வீடியோல சொல்லுங்க சிஸ்டர். தேங்க்யூ. உங்க வீடியோஸ்லாம் குட். நான் எப்பவும் பார்ப்பேன். கேனிங்ல பார்க்கும்போது இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும். ஓகே தேங்க்ஸ் சிஸ்டர். என் ஸ்கூல் டேஸ் மெமரிஸை கொண்டு வந்ததுக்கு. ராமலிங்கம் நினைக்கிறேன் இவங்க பேரு. பட் இதுல வந்து HHMUARTன்னு போட்டிருக்காங்க. பட் இவங்க பேர் ராமலிங்கம் நினைக்கிறேன். அண்ட் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை படிச்ச உடனே உண்மையிலே எனக்கும் வந்து பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு. பட் நான் எப்பவும் சொல்றதுதான், நம்ம ஸ்கூல் டேஸ்ல அப்ப அவமானமா நினைச்ச விஷயம் வந்து இப்போ நினைக்கும் போது சிரிப்பா இருக்கும். ஸோ அப்படிதான் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ். பட் கோவணம் கட்டிட்டு ஸ்கூலுக்கு வருது 1990s நான் கூட கேள்விப்படல. பட் அப்பவும் நடந்திருக்கா அப்படின்னா சிரிப்பு தான் வருது. எனிவேஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராமலிங்கம் சார். அண்ட் செகண்ட் ஒன், தி லெஜெண்ட் ஆஃப் கேமிங்ஸ். இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மை மாம் யூஸ் டு டீச் மீ ஆஃப்டர் ஸ்கூல் ஃபார் எக்ஸாம். எக்ஸாமுக்காக அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, டீச் மீ. She will sit near me and I used to wear only shorts. I used to be betting from her such as slaps, knocks off my head for low marks. ஓகே கம்மி மார்க் வாங்கினாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து அரை மண்டையில கொட்டு அதெல்லாம் வாங்குவாங்க. ஓகே, பட் மோஸ்ட் ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட் ஆஃப் ஹர் இஸ் பிஞ்சிங். அவனோட ஸ்பெஷலான பனிஷ்மெண்ட், அம்மாவோட ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட் வந்து பிஞ்சிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபார் ஈச் ராங் ஆன்சர் ஐ கிவ். ஒரு தப்பான ஆன்சர் அவர் கொடுக்கும்போது she will give a sharp pinch on my inner thighs. ஷார்ட்ஸ் போட்டு தான் உட்காந்துருந்தாங்களா, இன்னர் தைஸ்ல தான் பிஞ்சிங் கொடுப்பாங்களாம். தப்பா சொல்ற ஒரு வார்த்தைக்கும். சம்டைம்ஸ் பிஞ்சஸ் ஆர் குயிக். She used this when I make a small mistake, bigger mistake, or when she is angry. She used to hold the pinch and twist it to further intensify the pain. ஆக்சுவலா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படி இல்லைன்னா அவங்க அம்மா கோவத்துல இருந்தாங்கன்னா அந்த பிஞ்சிங் வந்து ட்விஸ்ட் பண்ணி திருக்குற மாதிரி இருக்குமா. And to be honest, thigh pinching is one of the most painful punishment you can get. It may look small but pain is intense. ஆக்சுவலா என்னன்னா அவங்க வந்து சத்தியம் பண்ணி சொல்றாங்களா, ஆக்சுவலா தை பிஞ்ச் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பார்க்கறது குட்டி பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும், பட் மோஸ்ட் பெயின்ஃபுல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. The reason she used thigh pinching is because there is no noise. ஆக்சுவலா அவங்க அம்மா இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, சத்தமே வராம கொடுக்குற பனிஷ்மெண்ட், சைலண்ட் பனிஷ்மெண்ட், சத்தமே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. When relatives or friends are near, she cannot beat me. Hence, when I cross line in public, she used to call me and give sharp pinch on my inner thighs as a warning. சில ரிலேட்டிவ்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னா அடிக்கலாம் மாட்டாங்களாம், கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டு வச்சு இன்னர் தைஸ்ல சத்தமா இல்லாம கிள்ளி விட்டுறது ஷார்ப்பா. இது வந்து எல்லார் வீட்லயுமே நடக்கும் வார்னிங்காக. பிஃபோர் த டார்க் மார்க் டிசப்பியர் ஐ வில் கெட் another ஃபார் சம் அதர் ரீசன் ஆன் நெக்ஸ்ட் தை. அந்த மார்க் பிஞ்சிங் வாங்கின மார்க் வந்து அழிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த தைஸ்ல அடுத்த பிஞ்சிங் தான் கொடுப்பாங்களா. ஐ ஹாவ் காட்டன் பிஞ்சிங் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த பிளேசஸ் லைக் பஸ்ஸஸ், டெம்பிள், எக்ஸெட்ரா. ஆக்சுவலா இவர் எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பிஞ்சிங் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காரு. பஸ், டெம்பிள், பப்ளிக் பிளேஸ் எல்லாத்துலயுமே. ஃபார் மீ திஸ் இஸ் அ வர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் ஆஃப் ஆல். த லெஜெண்ட் ஆஃப் கேமிங். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை. அண்ட் நீங்க வாங்கியிருக்க பனிஷ்மெண்ட் வந்து குழந்தையில இருந்து எல்லாரும் வாங்குற பனிஷ்மெண்ட். அண்ட் ஹஸ்பண்ட் கூட ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்க்கு கொடுக்குற மோஸ்ட் பனிஷ்மெண்ட் இது. என்னன்னா, ஏதாவது ஒண்ணு ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, சொல்லாதீங்க அப்படின்ட்டு. ஆனா ஹஸ்பண்ட் நீங்க சொல்லிட்டு இருப்பாங்க, ஸோ ஒய்ஃப் மோஸ்டா அப்படி பிடிச்சிக்கல தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தான் நீங்களும் வாங்கிருக்கீங்க. உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி
இது சின்ன பனிஷ்மெண்ட், ஆனா ரொம்ப பெயின்ஃபுல்லான பனிஷ்மெண்ட், சத்தமே இல்லாத பனிஷ்மெண்ட். அண்ட் எனிவேஸ் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க 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 நன்றி. அண்ட் தேர்ட் ஒன் வந்து ராம் ராக்கி. இவங்க புது சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். அக்கா நான் கிரேடு 1 and 5 வில்லேஜ் ஸ்கூல்ல தான் படித்தேன். கிரேடு 6க்கு தான் நான் சிட்டி ஸ்கூலுக்கு போனேன். இவங்களோட பனிஷ்மெண்ட் வந்து நான் முன்னாடியே படிச்சிட்டேன். ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், பட் எனக்கு கடைசியில் எனக்கு புரியல. ராமராக்கி இவங்க வந்து 1 to 5 வரையும் வில்லேஜ் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. 6th வந்து சிட்டியில் இருக்க ஸ்கூலுக்கு வந்து வந்திருக்காங்க. இவருக்கு வந்து டிராமால, ராமராக்கிக்கு வந்து டிராமால பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு டிராமா வந்து ஸ்கூல்ல இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன டிராமான்னு தெரியாம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக முருகன், கடவுள் முருகரை பத்தின ஒரு டிராமா, அதில் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 கேர்ள்ஸ், இவர் ஒருத்தர். ஸோ இவரோட ரோல் என்னன்னா முருக பெருமான், முருக கடவுளோட கெட்டப். ஸோ 6 பொண்ணுங்களும் கார்த்திகை பெண்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கெட்டப். இவங்க வந்து ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேஷ்டியெல்லாம் கட்டி கையில வேல் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே முருக கடவுளோட கெட்டப்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் 1 வீக் வச்சு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்ப 6 பேர்ல ஒரு கேர்ள் என்னை விட வெட்டியா ஆக்சுவலா என்னன்னா ட்ரெஸ் தந்தாங்க. 6 கேர்ள்ஸ்க்கும் ரெட் கலர் ட்ரெஸ் அண்ட் காப்பு. மாலை எனக்கு ஒரு வேட்டியும் மாலையும் வேலும் தந்தாவ. ஆக்சுவலி இவங்க என்ன ஊருன்னு தெரியல. தந்தாவும் ஸ்ரீலங்காவான்னு தெரியல. ஓகே சொல்லி ஏற்கனவே டிராமா பழகணும். 1 வீக் டிராமா ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட். என்னோட அருணாக்குடியில கோலம் கட்டி அதுக்கு மேல வெட்டி கட்டி மாலைய போட்டு வேலை எடுத்து போனேன். அப்ப நாங்க தான் ஃபர்ஸ்ட் டிராமா பண்ணோம். ஆக்சுவலா என்னன்னா உள்ள வந்து ஒரு கோமணம் அருணாக்குடியில வந்து கோமணம் கட்டிட்டு மேல வேஷ்டி கட்டிட்டு இருக்காங்க. மாலை போட்டு ஒரு வேலையும் கொடுத்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இவங்களோடது. அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு வந்து தெரியாம ராம்ராக்கியோட வெட்டியை மிதிச்சிட்டாங்க. மிதிச்சதுக்கு அப்புறம் என்ன சம்பவம் நடக்கும்? வேஷ்டி லைட்டா அவுந்துருச்சு. அவுந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா டான்ஸ் பண்ணும் போல ராம்ராக்கி அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்படி இவரு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வேட்டி அவுந்துருச்சு. எல்லாம் ஒரே காமன் பனிஷ்மெண்டா இருக்கு. கலண்டு ஸ்டேஜ் கீழே விழுந்துட்டு நான் ஸ்மால் கோமணத்தோட நிக்கிறத பார்த்து எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. என்னோட டிராமா டீச்சரும் சிரிச்சுட்டு எடுத்த என்னோட லைஃப் லாங் மறக்க முடியாத டே. பிறகு அவமானமா போச்சு. கிளாஸ்ல எல்லா கேர்ள்ஸும் சொல்லி சொல்லி சிரிச்சாங்க. பிறகு 1 வீக் என்னோட 1 வீக் கால எந்தன்னா நீங்க ஸ்ரீலங்கா தான் நினைக்கிறேன். எனக்கு இது தமிழ்ல இருந்தா கூட படிச்சிருப்பேன். பட் இது தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கனால எனக்கு சரியா சொல்ல தெரியல. தப்பா எடுத்துக்காதீங்க ராம்ராக்கி. 1 வீக் என்னோட பர்த்டே டிராமா டீச்சர் வீட்டுல 7 பேரையும் கூப்பிட்டு நடந்ததுக்கு சாரி சொல்லி 7 பேருக்கும் 7 மெடலையும் 7 ஆல்பமும் தந்தாவு. நான் வீட்டுல போய் ஓபன் பண்ணி பார்த்தேன் எங்க ஃபெஸ்டிவல் போட்டோ. அதுல எங்க 7 பேரோட போட்டோவும் டீச்சர் போட்டோவும் இருந்தது. அந்த போட்டோல நான் எல்லோ கலர் ஸ்மால் கோமணத்தோட நிக்கிற மாதிரி இருந்தது. 6 கேர்ள்ஸும் வாட்ஸ்அப்ல எனக்கு போட்டோவை அனுப்பி சிரிக்காங்க. வாட்ஸ்அப்னா இப்ப ரீசெண்டா தான் உங்களோட இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ராம்ராக்கி. 6th ஸ்டாண்டர்ட் இப்போ 10th படிக்கிறீங்களோ? வாட்ஸ்அப் வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராம்ராக்கி? 6th ஸ்டாண்டர்ட்லயே வாட்ஸ்அப்னா ரீசெண்டா உள்ள குழந்தை நீங்க நினைக்கிறேன். சிரிக்காங்க. நான் ஃபோன் பண்ணி டீச்சர் கிட்ட கேட்டேன், இரு ஆல்பம் பார்க்கேன்னு. பிறகு தெரியாம வந்தது. என்னோட நண்பன் பர்த்டே கிஃப்ட்டுக்கு போட்டோவை வைத்துட்டேன். எனக்கு இந்த லாஸ்ட் லைன் புரியல ராம்ராக்கி. வாட்ஸ்அப்ல எல்லாம் ஷேர் பண்ணி சிரிச்சாங்கன்னு சொல்றீங்க, அது வரைக்கும் புரியுது. பட் லாஸ்ட் ஒரு லைன் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஆக்சுவலா ராம்ராக்கியோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா சேம் காமன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். 6th ஸ்டாண்டர்ட்லனா நமக்கு அவ்வளவா விவரம் தெரியாது. பட் நான் வந்து சேர்ந்து சிரிச்சிருப்போன்னு தான் நினைக்கிறேன். பட் எனிவே இதுவும் ஃபன்னியா இருந்தது. காமன் பனிஷ்மெண்ட் எல்லாமே பயங்கர ஃபன்னியா இருக்கு. என்ன சொல்றது, குழந்தைங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று விழுந்துட்டு அதை எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்க 6th ஸ்டாண்டர்ட்னால அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ஷேமா தான் இருந்திருக்கும். அண்ட் நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றி. அண்ட் கடைசி இல்ல 4th one தீபக்.
தீபக் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற என்னோட ஓல்டு ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர், பெஸ்ட் சப்ஸ்கிரைபர். அவரோட என்ன ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காங்க. செவன்த் ஸ்டாண்டர்ட் அப்போ மேக்ஸ் பீரியட் அப்போ மேக்ஸ் மேம் வந்து ஸ்ட்ரிக்ட் தான். இந்த மேக்ஸ் மேம்னாலே இப்படிதான்ப்பா, எல்லா ஸ்கூல்லையும் ஸ்ட்ரிக்ட் தான். நான் வந்து பேசிட்டே இருந்தேன் மேம் கிளாஸ்ல டீச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது. அதோட மேம் என்னைய கிளாஸ்க்கு வெளியே போய் ஸ்டாண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. யாரு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பிளேஸ்ல போய் சிட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. யாரு பேசுறாங்களோ சொல்லிட்டு ஓகே ஓகே ஓகே. நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பயணம். இது வந்து கொஞ்சம் துக்கமான விஷயம். இந்த மாதிரி சம்பவம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மை ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் இப்ப வர க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். நான் என்ன சொன்னேன், மை ஃப்ரெண்டு பேசான்னு சொல்லிட்டேன். அதோட அவனும் வெளியே வந்துட்டான். சாம்பார் ஆப் எனக்கு. அப்புறம் மேம் சொன்னாங்க 2 பேரும் வெளியே ஸ்டாண்ட் பண்ணுங்க, கிளாஸ்க்குள்ள போக வேண்டாம்னு சொன்னாங்க. பீரியட் ஃபினிஷ் பண்ண உடனே ஸ்டிக்கர் வச்சு ஹேண்ட் கேனிங் பண்ணாங்க 2 பேருக்கும். ஆக்சுவலா தீபக் சொல்ற மாதிரி நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பேசினவங்களை காமிச்சு கொடுத்துட்டு உட்காருவாங்க. அப்பா பார்த்து ஒரு பயபடியும் பேசாது, கீச்சு பூசுன்னு உட்காந்துருக்கோம். நாம தான் நின்றுட்டு இருப்போம். பட் தீபக் வந்து ஃப்ரெண்டை காமிச்சு கொடுத்துட்டு கடைசியில் நீயும் வெளியிலே நின்றுருக்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளில நிற்கிறது ஜாலின்னு சொல்லிட்டு சைலண்டா நின்றுவாங்க. ஆனா அந்த மாதிரி தீபக் நின்றுட்டு கடைசியில கேனிங்கும் பைவ்ல வாங்கியிருக்குது 2 பீரியட் ஃபினிஷ் பண்ண உடனே. கேனிங் எல்லாம் சாதாரண அசால்ட்டு. கரெக்டா தீபக்? அண்ட் கடைசியா என்னோட ஒன் ஆஃப் ஃபேவரட் சப்ஸ்கிரைபர் தமிழ். தங்கச்சியோட ஃப்ரெண்டையே கிரஷ்ன்னு சொன்ன தமிழோட பனிஷ்மெண்ட் அழகா வந்து தமிழ் வந்து எனக்காக கீபோர்டு தமிழ்ல மாத்தி தமிழ்லே வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காப்ல. தமிழோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் படிச்சேன், சிரிச்சிட்டேன். நீங்களும் அப்படியே கேளுங்க. மண்டே மார்னிங் நான் ஹெட் மாஸ்டர் ஆஃபீஸ்க்கு வெளியே நின்றுட்டு இருந்தேன். மேக்ஸ் ஹோம்ஒர்க் இருந்ததே எனக்கு மேக்ஸ் மிஸ் கேட்டுதான் ஞாபகம் வந்துச்சு. எல்லாம் ஒரே மேக்ஸ் மிஸ்னா இருக்கு. என் கெட்ட நேரம் நான் மட்டும் தான் ஹோம்ஒர்க் பண்ணல. போய் ஹெட் மாஸ்டரை பாருன்னு மிஸ் அனுப்பிட்டாங்க. ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண 2 லேடிஸ் வந்திருந்தாங்க. புரியல, ஹெட் மாஸ்டர் கிட்ட ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது 2 பேரும் வந்தாங்களா? என்ன தமிழ் சொல்றீங்க? ஸ்கூல்ல ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணவா? ஓட்டர் ஐடியா நான் தான் தப்பா படிக்கிறேனா? வெளியே நிக்க பார்த்துட்டு ஓட்டர் ஐடி தான் இருக்கு. ஸ்கூல்ல ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுவாங்களா? ஓகே, உங்க ஸ்கூல்ல பண்றாங்க போல. வெளியே நிக்கிறத பார்த்துட்டு ஒரு அக்கா ஏன்டா இங்க நிக்கிற கிளாஸ்க்கு போலன்னு கேட்டாங்க. பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு தான் கிளாஸ்க்கு போகணும்னு சொன்னேன். என்ன ஒரு குழந்தை, கிஃப்ட் வாங்கிட்டு போவேன்ற மாதிரி இருக்கு. அவங்க சிரிச்சுட்டாங்க. என்ன தப்புடா பண்ண பனிஷ்மெண்ட் கேட்டாங்க. ஹோம்ஒர்க் பண்ணலக்கா, பிறம்படி வேணும்னு சொன்னேன். நான் உள்ளே இருப்பேன், அதனால அந்த அக்கா நீயே குச்சி மாதிரி தான் இருக்க, உன்னை குச்சியால் அடிச்சா தாங்குவியான்னு காதை பிடிச்சி கேட்டாங்க. பட்டெக்ஸ்ல தான் அடிப்பாங்கன்னு சொன்னதும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்ஃபெக்ட் பிளேஸ்டா உன்னை அடிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்ன ஆன்டி கிட்ட இதை சொல்ல அவங்களும் சிரிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல எச்எம் வெளியே வந்தாரு. ஓட்டர் ஐடி அப்ளிகேஷனை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு லேடி அவங்க பாப்பா கூட வந்தாங்க. நீ ஹெட் மாஸ்டர் வாசல்ல நிற்கும் போதுதான் விசிட்டர்ஸ் மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க பாரு. அவங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு என்ன உள்ள கூப்பிட்டாரு. கையில பெரம்பெடுத்து பெரம்பு பத்தியும் கவலைப்படலை, பத்தியும் கவலைப்படலை. ஏன் கவலைப்படணும்? அடி பின்னிட்டாரு. வெளியே லேடி அவங்க பாப்பா ஹோம்ஒர்க் பண்ணலன்னு அந்த அண்ணன் டிக்கில அடி விழுது பாரு. அடி விழுது பாரு. இங்க அது மாதிரி ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணிடு சொன்னாங்க. நீ ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ற, ஓகே. அடி வாங்கினது வருத்தம் தான், இருந்தாலும் என்னை வச்சு எக்ஸாம்பிள் சொல்ற அளவுக்கு இந்த சொசைட்டில நான் ஒரு எக்ஸாம்பிளா இருந்தேன் நினைக்கும் போது பெருமிதமா இருக்கு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஏதோ ஒரு எக்ஸாம்பிளா இருந்தோமா, ரோல் மாடலா இருந்தோமா, வேற லெவல். என்ன கிளாஸ் படிக்கும்போது தமிழ் இது நீங்க சொல்லவே இல்லையே. ஹெட் மாஸ்டர் கிட்ட போயிட்டு பட்டெக்ஸ் ஸ்கேனிங் வாங்கி வந்திருக்கீங்க, அண்ட் எனக்கு இதை வெரிஃபை பண்ணுங்க. உங்க ஸ்கூல்ல ஓட்டர் ஐடில அப்ளை பண்றாங்களா? எனக்கு ஓட்டர் ஐடில கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, உங்க ஸ்கூல்ல இன்னும் பண்றாங்களா அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் தமிழோட எக்ஸ்பீரியன்ஸும் ஃபன்னியான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து தமிழ் அவங்க சிஸ்டரோட தங்கச்சியே வளர்றேன் சிஸ்டரோட ஃப்ரெண்டையே வந்து உஷார் பண்ண ட்ரை பண்ண தமிழ். உங்களோட பனிஷ்மெண்ட்டும் சிரிப்பா இருந்தது கேட்கறதுக்கு. நான் இன்னைக்கு வந்து 5 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன்.
அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாருக்காவது ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் அதையும் வந்து ஷேர் பண்றேன். நான் அதே மாதிரி என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன திருத்திக்கலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இவ்வளோ தூரம் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களானே தெரில, அதனால தான் முதல்ல சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் கடைசியில் ஒரு தடவை சொல்லி வைப்போமே, அப்படி ஏதாவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களான்னு. அண்ட் இந்த மற்ற வீடியோஸையும் கண்டிப்பாக பார்த்து உங்களோட கமெண்ட்டை வந்து உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள். ஆனால் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் வந்து நாங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.